Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 11th தமிழ்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வீடியோவா பார்க்கலாம்னு சொல்லிருந்தேன். நேத்து ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேர் பயனுள்ளதா இருக்கு அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். மேம் 11th தமிழ்ல வந்து நம்ம எல்லாமே லைன் பை லைனா படிக்கணுமா அப்படினு கேட்டா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே வந்து ஒரு 10 பாட்டு நூல் எடுத்தொகை நூல் இருக்குது அப்படின்னா அதில் இங்கேயும் ஒரு எடுத்தொகை நூல் 10 பாட்டு இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக படிச்சிடணும். சரியா? அதுவும் போக ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் தமிழ்லேருந்து ஹையர் கிளாஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு. சரியா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இயற்கை வேளாண்மை. ஏதிலிக்குருவிகள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா அழகியன் பெரியவன். ஏதிலிக்குருவிகள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா அழகியன் பெரியவன். காவியம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க, காவியம்ங்கிற பாட்டை படைச்சவர் யாரு அப்படின்னா பிரமிழ். திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பல்லு யாரு? பெரியவன் கவிராயர். ஐங்குறுநூற்று பாடலை இதுல யார் தொகுத்திருப்பா அப்படின்னா பேயனார் அவர்கள் தொகுத்திருப்பாங்க. யானை டாக்டர் வந்து ஜெயமோகன். யானை டாக்டர் யாருப்பா? ஜெயமோகன். ஏதிலிக்குருவிகள் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க அழகியன் பெரியவன். காவியம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க பிரமிழ். திருமலை முருகன் பல்லங்கு எழுதினவங்க வந்து பெரியவன் கவிராயர். 500 நூலை எழுதினவங்க பேயனார். யானை டாக்டர் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாரு அப்படின்னா ஜெயமோகன். சரியா? இந்த வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னா வள்ளுவர். சரியா? உழவு உலகிற்கு அச்சாணின்னு சொன்னவர் யாருப்பா? வள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு யாரு பாடினா அப்படின்னா பாரதியார். மோங்க பாருங்க, உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு வள்ளுவரும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு பாரதியாரும் பாடியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை பத்தின ஒரு முக்கியமான பாடம் இது. பாருங்க, அதுக்கு முன்னாடி ஜப்பான் அறிஞர் ஒற்றை வைக்கோல் புரட்சியை அறிமுகப்படுத்தினவர் யாரு அப்படின்னா மசானா புகுகோ அப்படிங்கிறவங்க. மசான்பு புகுகோ அப்படிங்கிறவங்க. இவர் தான் 1978ல் ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிற வைக்கோல் புரட்சியை வந்து கொண்டு வருவார். சரியா? பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் என்கிறோம். அதாவது பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் அந்த பனங்கற்கண்டு கருப்பட்டி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இதை மாதிரி மேம்படுத்தப்பட்ட பொருளா மாத்துறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நான் சொன்னேன் ஒற்றை வைக்கோல் புரட்சி 1978 மசான் புகுகோன்னு. அதுல அவர் சொல்லியிருப்பாரு, இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரம் எளிதில் சிதைந்து விடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும். கடைசி பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா மசானா புகுகோ அப்படிங்கிறவங்க. சரியா? இவர் ஃபுல்லாவே வந்து இயற்கை வேளாண்மையில ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்பா. அடுத்து வந்து ஏதிலிக்குருவிகள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா அழகியன் பெரியவன். சரியா? அதாவது வந்து இந்த குருவிகளை வந்து இப்ப நம்ம முன்ன மாதிரி பாக்குறது இல்லையா? சோ அதை பத்தின ஒரு பாட்டு தான் இது. இந்த ஏதிலிக்குருவிகள் நூலை எழுதினவங்க யாருப்பா? அழகியன் பெரியவன். அடுத்து வந்து உலக சிட்டுக்குருவிகள் தினம் நம்ம எப்ப கொண்டாடுறோம்ப்பா? மார்ச் மாதம் 20ஆம் தேதி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி தான் உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடுறோம். அடுத்து இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டை சேர்ந்தவர் தான் அழகியன் பெரியவன். இந்த அழகியர் பெரியவனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரவிந்தன்பா. இந்த அழகியர் பெரியவனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரவிந்தன். இவர் வந்து புதினம், கட்டுரை, கவிதைன்னு நிறைய எழுதியிருக்காரு. ஆனா ரொம்ப முக்கியமானது வந்து தமிழக அரசின் விருது பெற்றிருக்கிறாரு. யாருன்னா அழகியன் பெரியவன். தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்துக்காக தமிழக அரசோட விருதை 2003ல் வாங்கியிருக்காரு. இவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவர் 2 சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா குரடு நெறிக்கட்டு அப்படிங்கிற 2 சிறுகதை தொகுப்புகளையும், உனக்கும் எனக்குமான சொல், அரூப நெஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும், மீள்கோணம், பெருகும் வேட்கை முதலிய கட்டுரை தொகுப்புகளும் இவருடைய படைப்புகள். சரியா? அப்போ இங்க பாருங்க, நம்ம
ஏதிலி குருவிகள்ங்கிற நூலை எழுதினவர் அழகியன் பெரியவன். அழகியன் பெரியவனுடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன். அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டை சார்ந்தவர். இவர் வந்து தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. குரடு, நெறிக்கட்டு முதலிய சிறுகதை தொகுப்புகளையும், உனக்கும் எனக்குமான சொல், அருப நெஞ்சு முதலிய கவிதை தொகுப்புகளும், மேல்கோணம், பெருகும் வேட்கை முதலிய கட்டுரை தொகுப்புகளும் இவருடைய படைப்புகள். சரிங்களா? அடுத்து பாருங்க காவியம். காவியம் இது வந்து ஒரு புது கவிதை. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா பிரமிழ். சரியா? இங்க பாருங்க, சிறகில் இருந்த பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாரு அப்படின்னா பிரமிழ். இங்க பாருங்க, பிரமிழ் என்ற பெயரில் எழுதியவர் சிவராமலிங்கம். பிரமிழோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சிவராமலிங்கம். இந்த சிவராமலிங்கம் எங்க பிறந்தார் அப்படின்னா இலங்கையில பிறந்தாரு. இவர் வந்து நிறைய புனைப்பெயர்கள் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, பானுச்சந்திரன், அருப்பு சிவராம், தருப்பு சிவராம், இந்த மாதிரி புனைப்பெயர்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புது கவிதை, கட்டுரை நிறைய எழுதியிருக்காரு. நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவருடைய சிறுகதை தொகுப்பு. பிரமிழுடைய சிறுகதை தொகுப்பு என்ன அப்படின்னா லங்காபுரி ராஜா. பிரமிழுடைய சிறுகதை தொகுப்பு என்னப்பா? லங்காபுரி ராஜா. அது மட்டும் இல்லாம நாடகம் வந்து நட்சத்திரவாசி அப்படிங்கிற நாடகம். நாடகம் என்ன நாடகம்? நட்சத்திரவாசி அப்படிங்கிற நாடகம். வெயிலும் நிழலும்ங்கிறது இவருடைய கட்டுரை தொகுப்பு. எல்லாம் படிக்கும் போதும் கவிதை தொகுப்பு தனியா, கட்டுரை தொகுப்பு தனியா, நாடகம் தனியா பார்த்துக்கோங்க. லங்காபுரி ராஜா இந்த வேர்டை பார்த்தாலே அது ஒரு கதை மாதிரி தான் இருக்கு. நட்சத்திரவாசி, நைட்டானா எல்லாரும் நாடகம் பார்ப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிலும் நிழலும் அந்த கட்டுரை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்காரு. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து வந்து திருமலை முருகன் பல்லு. திருமலை முருகன் பல்லை எழுதினவர் யாரு அப்படின்னா பெரியவன் கவிராயர். இது வந்து என்ன அப்படின்னா இந்த எங்க ஊர் சைடு, அதாவது வடாரி நாடு, தென்னாரி நாடு, அதாவது திருமலை முருகன் கோயிலையும் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த 2 ஊர்ல உள்ள சிறப்புகளை பத்தி இது வந்து அழகா சொல்லியிருக்கோம். இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா பல்லு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பல்லு அப்படிங்கிறது என்னப்பா? 96 வகை சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று. இது வந்து உலத்தி பாட்டு அப்படின்னா அழைக்கப்படுது. இது வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா உலத்தி பாட்டுன்னு எனவும் அழைக்கப்படுது. தொல்காப்பியன் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். இது ரொம்ப முக்கியம். அதாவது பல்லு அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று. இது உலத்தி பாட்டு எனவும் அழைக்கப்படும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் இலக்கிய வகையை சாரும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் இலக்கிய வகையை சார்ந்ததுதான் எது அப்படின்னா இந்த திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, பேச்சு கண்காணி. கண்காணிங்கிறது என்ன அப்படின்னா பேச்சு விளக்குல கண்காணி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. கண்காணம் என்பது பயிர் தொழில கையாளப்படும் சொல். சரியா? இதன் பொருள் நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி நெல் அளவு தான்ப்பா சொல்லுவாங்க. கண்காணிங்கிறது நெல் அளவு. சரியா? அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்பொழிப்பட்டினம். இவ்வூரில் பம்பை எனவும் பன்மொழி எனவும் அழைக்கப்படும். அதாவது அந்த எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பன்மொழின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து திருமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமலை முருகன் திருமலை கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. குன்றின் மேல் உள்ள முருக தலைவனை பாட்டுடை தலைவராய் கொண்டு பாடப்பட்டதா எது அப்படின்னா திருமலை பல்லு. இந்நூலின் கலித்துறை, களிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி உள்ளன. இந்நூல் பல்லிசை எனவும் திருமலை பள்ளி எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. திருமலை முருகன் பல்லை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்லிசைன்னு சொல்லுவோம், திருமலை அதிபர் பல்லுன்னு சொல்லுவோம். இவருடைய காலம் என்ன அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. சரியா? யாரு? இந்த நூலினுடைய பெரியவன் கவிராயர் காலம் வந்து என்ன அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க ஐங்குறுநூறு. இதுல வந்து இந்த பாடலை ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா கயா, கொன்றை, நெய்தல், மேந்தல் அந்த மலர்களுடைய பேர்ல வரும். இந்த பாடலை பாடினவர் யாரு அப்படின்னா பேயனார். அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க. இங்க பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமானது 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
ஐங்குறுநூறு 3 அடி சில்லையும் 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல். அகவர்பா ஆசிரியப்பா எல்லாமே ஒன்று தானே. ஐங்குறுநூறு எந்த பாக்களால் ஆன நூல்? அகவர் பாக்களால் ஆன நூல். திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்களை கொண்டது. சரியா? ஒரு திணைக்கு 100 பாடல்கள் வீதம். இதில் பாருங்க, குறிஞ்சி திணையை பாடினவர் வந்து கபிலர், முல்லை திணையை வந்து பேயனார், மருத திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்முவனார், பாலை திணை ஓதல் ஆந்தையார். ஓகேயா? குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்முவானார், பாலை திணை ஓதல் ஆந்தையார். ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடினவங்க யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளர், தொகுப்பித்தவர் யானை கற்றே மந்தரஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவங்க. இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி தான். 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐங்குறுநூறு. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல். திணை ஒன்றிற்கு 100 பாடல்கள் வீதம் 5 திணைகளுக்கு 500 பாடல்களை கொண்டது. குறிஞ்சி திணை கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை திணை ஓதலாந்தையார். இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய மூடலூர் கிளர், தொகுப்பித்தவர் யானை கற்றே பெருஞ்சேரல் இரும்புரை. சரியா? பேயனார் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா சங்ககால புலவர்களில் ஒருவர். அவர் இயற்றிய எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 105 பாடல்கள் கிடைச்சிருக்கு. ஓகேயா? சங்ககால புலவர்களில் ஒருவரான பேயனார் பாடின எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்குப்பா? 105 பாடல்கள். சரியா? அடுத்து பாருங்க, யானை டாக்டர். யானை டாக்டர் அப்படிங்கிறது யார் எழுதினவர் யாரு அப்படின்னா ஜெயமோகன் அவர்கள். அதாவது காட்டின் வளத்திற்கு அடிப்படையை விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர். காட்டின் மூலவர்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா யானையை சொல்லுவோம். இவர் வந்து ஒரு யானை டாக்டர். அவர் வந்து ஒரு யானை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து இந்த நூலில் வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். இந்த நிகண்டுகளில் யானையை குறிக்கக்கூடிய சொல் இது கூட ஒரு இதை கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம், கேள்வியாக கேட்கலாம். பட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. யூ ஜஸ்ட் ரீட். கயம், வேளம், களிறு, பிளிறு, கழபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது போதும். அடுத்து பாருங்க, மனிதர்கள் தவிர்த்த மற்றைய விலங்குகளுள் யானைகள் மற்றைய விலங்குகளுள் யானைகள் அதிக வாழ்நாள் வாழும் தரைவாழ் விலங்குகள் ஆகும். இந்த யானைங்கிறது அதிக வாழ்நாள் வாழக்கூடியது. உணவு படியில் உயர்நிலையாகவும் இருக்கின்ற சிங்கம், புலி முதலியனவும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை. அதாவது அந்த மண்டலத்தில் வந்து உயர்நிலையில் இருக்கக்கூடியது சிங்கம், புலி. ஆனால் அதே வந்து இதை பார்த்து பயப்படும். இவை குடும்பமாக வாழும், மிகுதியாக நினைவாற்றல் கொண்டவை. யானைகளுள் 3 வகைகள் இன்று உலகில் எஞ்சியுள்ளன. இதுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். 3 வகையான யானைகள் இருக்கும். அது என்ன அப்படின்னா இதே வந்து நமக்கு இன்னொரு புக்கில் வந்து 2 வகையான யானைகள்னு இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் புக்கில் ஆஷி யானை, எந்த கிளாஸ்னு மறந்துட்டேன். ஆஷி யானை, ஆப்பிரிக்க யானைன்னு 2 வகை யானை இருக்கும். அந்த ஆஷி யானைகளில் வந்து பெண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். ஆப்பிரிக்க யானையில் ஆண் யானை, பெண் யானை 2க்குமே தந்தம் இருக்குன்னு இருக்கும். டிபெண்டிங் அப்பான் த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க, ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்டால். சரியா? பொதுவாக எல்லா யானைகளும் எத்தனை ஆண்டுகள் வந்து உயிர் வாழும் அப்படின்னா 70 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழுமா. சரிங்களா? அடுத்து இது ரொம்ப முக்கியம்ப்பா. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை. அடுத்து பாருங்க, யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். யானை டாக்டர் தான் யாரு அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி. இவர் ஒரு முக்கியமான ஒருத்தர். யானைகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் தான் யார் அப்படின்னா இவர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். வனப்பேணுநர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேனுமேன் ஏலிஸ் விருதினை 2000 ஆண்டில் பெற்றார். வனவியல் அறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதான என்னதுப்பா? வேனுமேன் ஏலிஸ் அப்படிங்கிற விருதை வந்து 2000 வாங்கியிருக்காரு. தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை அரசின் மூலம் செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா இந்த யானை டாக்டர் ஜெயமோகன். புரியுதா? அதாவது இப்போ இந்த யானைகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி முகாம்லாம் நடத்துதில்ல, அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் வந்து இவர் தான். ஓகேயா? அடுத்து பாருங்க, ஏம்மா இங்கே பாருங்கப்பா, யானை டாக்டர் வந்து யாரு? கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற சிறுகதையை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன்.
இவர் வந்து விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இயற்கை ஆர்வலர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை, சென்னை, மந்தகம் ஆகிய கதைகளையும் படைத்துள்ளார். இவர் யானையை பாத்திரமாக வச்சு, அதாவது யானையை வந்து ஒரு கேரக்டராக வச்சு ஊமை, சென்னை, மந்தகம் எழுதியிருக்காரு. இவருடைய குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவருடைய குறும்புதினம் என்ன என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, இந்த புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதிகள் வந்து எங்களுக்கு தெரியும் மேம், நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்ததான். பட் பாக்ஸில் இருக்கிறத மட்டும் லைட்டாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஏன்னா பாக்ஸில் இருக்கிறத அப்படியே கேட்பாங்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னு சொன்னது எது அப்படின்னா நன்னூல். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னு சொன்னது நன்னூல். அடுத்து நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரம் தரவொற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு சொன்னது வந்து நன்னூல். முற்றும் மற்றும் ஓரோ வழி, இதுவும் நன்னூல் தான். சரியா? அடுத்து பாருங்க, இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். விதியீறு என்பது புணர்ந்த பின் நிற்கும் வடிவம். பள்ளி கூட்டல் தோழன், பள்ளி தோழன், இது இயல்பாக நிற்கக்கூடிய வடிவம். விதியீறு அப்படிங்க இதில் வந்து இயல்பீருங்கிறது பள்ளி கூட்டல் தோழன், விதியீருங்கிறது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம். இங்கே பாருங்க, நிலம் கூட்டல் தலைவர், நிலத்தலைவர், இதில் நிலத்தலைவர் அப்படிங்கிறது விதியீறு. சரியா? பாக்ஸில் உள்ளதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்புண் காசா தாப மிகும் விதவாதன மண்ணை, இதுவும் நன்னூல் தான். அதாவது இயல்பிலும் விதியிலும் நின்ற உயிர்முன் எந்த எழுத்துக்கள்லாம் மிகுமா? காசா தாபா மிகும். சரியா? அடுத்து பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அதாவது பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும்னா பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிலைமொழியில் வருது அப்படின்னா வருமொழியில் வரக்கூடிய அந்த இது வந்து மென்மையான எழுத்தாக இருக்கும். மென்மையான எழுத்துனா அந்த எழுத்தினுடைய அந்த எழுத்துக்கு பொருத்தமான ஒரு எழுத்து வரும் பாருங்க. இப்போ பூக்கொடி, பூங்கொடி, பூச்சோலை, பூஞ்சோலை, இது இக்குக்கு இனமான எழுத்து என்னது? இங்கு. சரிங்களா? இத்துக்கு இனமான எழுத்து என்னது? இந்து. இப்புக்கு இந்த இனமான எழுத்து என்னது? இந்த இனமான எழுத்து வரும்னு சொல்கிறாங்க. பூப்பெயர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இனமான எழுத்து. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் ரொம்ப கன்ஃபியூஸாக யோசிக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பூவோட ஒரு செலுத்த பார்க்கணும். பூப்பெட்டி, பூப்பெட்டின்னு தானே போடுறோம், பூப்பெட்டின்னு தானே போடுறோம். அப்போ அதுக்கு இனமான எழுத்து வரும். சரியா? அடுத்து பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதுவும் வந்து மெய்யீற்று புணர்ச்சியில் வரும். தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் ரெட்டும், இதுவும் நன்னூலில் வரும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக தெரியும், இதுவும். உங்களுக்கு ஒருவேளை டைம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்றிரிட்டல் என்ற விதியை பயன்படுத்த வேண்டும். பண்பு பெயர் புணர்ச்சியில் எதை பயன்படுத்தணும்? அதாவது மை விகுதி வரும்ல, அது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன விதியை பயன்படுத்தணுமா? தன்னொற்றிரிட்டல் விதியை வந்து பயன்படுத்தணுமா? சரிங்களா? அடுத்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது உடல்நிலை மயக்கம். இப்போ உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒன்றும் இல்லைப்பா, அதாவது அந்த இருக்கக்கூடிய அதே எழுத்து, அதாவது இப்போ அச்சம்னு இருக்கா, இச்சு தானே, அந்த சேம் எழுத்தை மெய்மயக்கமாக வர்றது உடல்நிலை மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்ங்கிறது தாவே யோசிச்சு பாருங்க, அது ரெண்டுமே வேற வேற எழுத்து. அதே வந்து ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா வெற்றி, இதோட ஈரொற்று தான் வந்திருக்கு. சரியா? இதுதான் ஈரொற்று மெய்மயக்கம். சரியா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த 11th தமிழில் வந்து எல்லா லெசனுக்கு பின்னாடியும் சான்றோர் சித்திரம் அப்படின்னு, அதாவது மொழியை ஆழ்வம் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா ரொம்ப உள்ளே போய் பார்த்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? பாருங்க, தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் ஆபிரகாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பார் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர். தமிழிசை இயக்கத்தோட தந்தை யார்? இவர் ஆபிரகாம் பண்டிதர் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் 10th ஹிஸ்ட்ரிலையும் வர்றாரு, 11th தமிழ்லையும் வர்றாரு. அதனால் ஆபிரகாம் பண்டிதர் பற்றி படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். இவருடைய ஊர் வந்து சாம்பார் வடகரை. இளமையிலே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம் என நிறைய தொழில்நுட்பங்களை பயின்றிருக்காரு. திண்டுக்கல்ல ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று பண்டுவர், மருத்துவர்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். சரியா? சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். தஞ்சையில் குடியேறினார். மக்கள் பண்டிதர்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். ஓகேயா? இவர் வந்து சங்கீத வித்யாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள், இதுவும் கேட்கலாம், சொந்த செலவில் தமிழிசை மாநாடுகள் நடத்தினவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். இவருக்கு வந்து என்ன பேர் சிறப்பு கொடுத்துருக்காங்கன்னா கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிற பட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சொந்த செலவில் வந்து தமிழிசை மாநாடெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, நடத்தியிருக்காரு. சரியா? அடுத்து
இந்த நயம் பாராட்டுக இதில் உள்ளதும் நமக்கு கேட்கலாம் பாருங்க. மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, ஒரு வெள்ளியோடம் போல வரும் வெண்ணிலாவே, வளர்ந்து வந்த வெண்ணிலாவே, மீண்டும் வாடி வாடி போவதென்ன வெண்ணிலாவே. இந்த வெண்ணிலாவே வெண்ணிலாவேன்னு யார் பாடியிருக்கா அப்படின்னா கவிமணி அவர்கள் பாடியிருக்காரு. அடுத்து பாருங்க, விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி. இது இந்த கவிதை எழுதினவங்க யாரு அப்படின்னா மோரிடாகே அப்படிங்கிறவங்க. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சிங்கிறவங்க மோரிடாகே. அடுத்து கலைச்சொல்லறிவம் படிச்சுக்கலாம். இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங், வேதி உரங்கள்ங்கிறது கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ஒட்டு விதை அப்படிங்கிறது ஷெல் சீட்ஸ், தொழு உரம்ங்கிறது ஃபார்ம்யார்ட் மேனர், மதிப்பு கூட்டு பொருள்ங்கிறது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், வேர் முடிச்சுகள் அப்படிங்கிறது ரூட் நோட்ஸ், தூக்கணாங்குருவிங்கிறது வீவர் பேர்ட், அறுவடை அப்படிங்கிறது ஹார்வெஸ்டிங். ஓகேயா. அடுத்து இயற்கை வேளாண்மை நூலை எழுதினவர் நம்மாழ்வார், பனைமரமே சிவசுப்பிரமணியன், யானைகள் அழியும் பேருயிர், யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, யானை டாக்டர் அந்த புதினத்தை எழுதினவர் ஜெயமோகன். இதில் யானைகள் அழியும் பேருயிர் முகமது அலி காயோகநாத், பறவைகள் உலகம் சலீம் அலி. சரியா. இந்த பாடத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் போதும். அடுத்து ஒரு நமக்கு இன்னும் கரெக்டாக 19 டேஸ் இருக்குது. 90 டேஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக 11th 12th ஃபுல்லாக கொடுத்துடலாம். சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அடுத்தடுத்து நேற்று நீங்கள் அந்த பாசிட்டிவ் வீடியோக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு கொடுத்த சப்போர்ட் தான் என்னை அடுத்த உடனே உட்காந்து வேலை பார்க்க வச்சுருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். 19 டேஸ் தான் இருக்குது, ஞாபகம் இருக்கட்டும். சரியா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். பாய்.